திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள தாமஸ்புரம் சங்கராபுரம் பகுதியில் ஒரு மின்சார டிரான்ஸ்ஃபார்மர் பழுது ஏற்பட்டு பல மாதங்களாகியும் சரி செய்யப்படாமல் இருப்பதால் விவசாயிகள் பெரிதளவில் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை சரி செய்ய மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இருந்தபோதும் இப்பகுதியில் பூக்கள் அதிகமாக விளையக்கூடிய பகுதியாகும். பூச்செடிகள்லாம் கருகும் அவல நிலையில் இருக்கிறது. மாடுகள் வளர்ப்பதற்கும் மக்கள் பெரிதும் அவதிக்கு ஆளாகி வருகிறார்கள். நிலக்கோட்டை மின்சாரத்துறை வாரிய அலுவலகத்தில் பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுப்பதில் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு நிலவுகிறது. மின்சார டிரான்ஸ்ஃபார்மரை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். இந்த ஊர் வந்து தாமஸ்புரம், நிலக்கோட்டை தாலுகா, திண்டுக்கல் மாவட்டம். தாமஸ்புரம் வந்து சங்கராபுரம் SS1 இது டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எங்களுக்கு கரண்ட் வந்து வரணும். அது ஒரு 6 மாத அளவுலேயே பழுதடைந்த நிலையிலே இருக்குது. ஒரு சிங்கிள் பேஸ் கரண்ட் மட்டும்தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் அதில் கரண்ட் வருது. ஆனால் விவசாய பயன்பாட்டுக்கு ஏற்ற அளவுக்கு அதிலேருந்து மின்சாரம் வந்து கிடைக்கல, போதிய அளவு கிடைக்கல. அதனால் மோட்டார்லாம் ஓட மாட்டேங்குது. 3 பேஸ் கரண்ட்டு வர்றதே கிடையாது. அதனால் எங்களுக்கு விவசாய நிலமெல்லாம் பூரா தரிசாக கிடக்குது. இருக்கிற வெள்ளாமே காஞ்சிக்கு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த தாமஸ்புரம் பகுதியில் வந்து 70 வீடுகள் இருக்குது. 200 பால் மாடுகள் இருக்குது. இது இல்லாமல் தீனி இல்லாமல் மாட்டு தீவனமெல்லாம் வதங்கி காஞ்சிக்கு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி நிறைய இடம் கோரிக்கை வச்சாச்சு. ஏஇ ஆஃபீஸில் போய் கோரிக்கை வச்சாச்சு. பல முறை கோரிக்கை வச்சு இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையுமே இது வரைக்கும் எடுக்கலை. அதனால் இதை வந்து சீக்கிரம் சரி பண்ணி எங்களை அழிஞ்சிக்கிட்டு இருக்க விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். இல்லைனாக்கா அப்படியே விவசாயமே காஞ்சி போயிடும். பல வருஷம் உருவாக்கின விவசாயம், இந்த மல்லிகை செடிலாம் 10 வருஷமாக வளர்த்துருக்கிறது இப்படியே போச்சுன்னா இன்னும் 10 நாளில் காஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு கரண்ட் நல்லபடியாக விட்டால் நாங்கள் மோட்டாரை வச்சு தண்ணி பாய்ச்ச முடியும். இப்போ வந்து நாங்கள் வந்து டிராக்டர் தண்ணியை வாங்கி இதுக்கு விட வேண்டிய சூழலில் இருக்கோம். அப்படி விட்டு தான் கொஞ்சமாக உயிரை காப்பாற்றி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே எங்களால் செலவு பண்ண முடியல. டிராக்டர் தண்ணி வாங்க எங்களால் முடியலை. அதனால் சீக்கிரம் வந்து இதை சரி பண்ணித்தாங்க.